ஸ்டூடெண்ட்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். பெஸ்ட் ஃப்ரெண்டுனா ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அது எல்லாருக்குமே தெரியும். செகண்ட் வந்து கெஸ்ட்டு ஃப்ரெண்டு, பக்கத்து வீட்டில் தான் இருப்பாங்க, தேவைன்னா மட்டும் வருவாங்க. ஏதோ கெஸ்ட்டு மாதிரி, கெஸ்ட்டு எப்போயாவது ஒரு நாள் தானே வருவாங்க. இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தேவைன்னா மட்டும் எப்போயாவது ஒரு நாள் வருவாங்க. ஹீ இஸ் மை கெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நம்ம கிண்டல் அடிக்கலாம், நக்கலாக பேசலாம். கெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அடுத்தது பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பிஇஎஸ்டி. பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னா நமக்கு பயங்கர நாலேட்ஜ் இருக்கும், அறிவு இருக்கும், பயங்கர நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று ரெண்டு யூஸ்ஃபுல்காக வேறு வழி இல்லாமல் அவனை நம்ம ஃப்ரெண்டாக, அவனையும் ஃப்ரெண்டாக வச்சுருப்போம். ஆனால் நம்மளுக்கு கொடுக்குற டாஸ்க்கு, அதை டார்ச்சர் நண்பேண்டா சந்தானம் சார் வந்து நடிச்சிருக்கார் இல்லையா ஒரு படத்தில், நண்பேண்டா. அவருக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கிறவங்க, ஆனாலும் வேறு வழி இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்கள அச்சோ அப்பா தாங்க முடியல அப்படிம்பார்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு அன்சகிக்கபிளாக இருக்கிறவங்களாம் கஷ்டப்படுத்துகிறவங்க, வேறு வழி இல்லை, அவங்கள உதறவும் முடியாது. என்னமோ இந்த நெய் வந்து சூடாக இருந்தால் துப்பவும் முடியாது, முழுங்கவும் முடியாது. சூடான நெய் தெரியாமல் வாயில் போட்டுட்டோம்னா நாக்கு சுடும், துப்பவும் முடியாது நெய், முழுங்கவும் முடியாது, தொண்டை போயிடும். அந்த மாதிரி கஷ்டகாலம். இந்த என்ன சொல்கிறது, கஷ்கத்து கிழலம்பாங்க, இந்த அக்குள்ளெல்லாம் ஒரு புண்ணு மாதிரி வந்து அது எவ்வளோ கஷ்டம். அந்த மாதிரி கஷ்கத்து கிழலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம கிளம்பிகிட்ருப்போம், அவசரமாக கிளம்பிகிட்ருப்போம். நமக்கு நம்மளுடைய அவசரம் என்னன்னு கூட தெரியாமல் இங்கே தான் தெரியாமல், என்னடா நல்லா இருக்கியா அப்புறம் அப்படின்னு உட்காந்து சாவகாசமாக பேசுவாங்க. நமக்கா பற்றிக்கும் டைம் ஆச்சுன்னு அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சில ரொம்ப டார்ச்சராக இருக்கும். அவங்க தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. பிடிச்சிருக்கா, புரிஞ்சுதா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.